திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம மூன்றாம் தந்திரத்துல அட்டமா சித்திய ஓரளவு நம்ம படித்து புரிந்துக்க முயற்சி செய்திருக்கோம். அதனால இன்னைக்கு அந்த அட்டமா சித்தி வர நம்ம பார்த்தது, அதுல நமக்கு பிடித்த விஷயங்கள், இதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னைக்கு நாம பகிர்ந்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு இந்த இன்னைக்கு கிளாஸை ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய மரம் இருக்கு ஒரு காட்டுக்குள்ள. நல்ல ஒரு அழகான மரம். அதுல எல்லா விதமான பறவைகளும் இருக்கு. அதுல ஒரு காக்காவும் ஒரு கிளியும் ரொம்ப நண்பர்கள். அப்ப அந்த கிளிக்கு என்னன்னா, தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு. தனக்கு நல்ல லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே வாய் இருக்கு, நெக்லஸ் போட்ட மாதிரியே கழுத்து இருக்கு, அழகான பச்சையே விதவிதமான பச்சையா நம்மளுடைய உடலே அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கும். அந்த காக்காவை பார்த்து சொல்லும், நீ என்ன தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே கருப்பா இருக்க, உன்னெல்லாம் யாரு ரசிக்க போறா, என்னதான் ரசிப்பாங்க, நான்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியது, இப்படி போய் உங்க கூடலாம் இந்த மரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஏதாவது ஒரு பணக்கார வீட்டுல நான் இருந்தேன்னா எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்து என்ன நல்லா வச்சுக்குவாங்க. இப்ப பாரு, நான் தேடி தேடி சாப்பிடுறாப்புல இருக்கு, நான்லாம் எங்க இருக்க வேண்டியவா அப்படின்னு அது சொல்லும். இந்த காக்கா சொல்லும், இதான நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு பணக்கார வீட்டுக்கு போனா அது சிறை தானே அப்படின்னு சொன்னோம். அந்த கிளி அதை ஏத்துக்காது. இல்ல, என் அழகுக்கு நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு அது சொல்லும். ஒரு நாள் இந்த எல்லாம் காலையில அது அது பாட்டுல பறந்து போயிட்டு திரும்ப அடையிற நேரத்துக்கு அந்த மரத்துல பார்க்கும், காக்கா இருக்கும், அந்த கிளி இருக்காது. இந்த காக்கா யோசிக்கும், எங்கடா அந்த கிளி போச்சுன்னு. அப்புறம் அதுவா முடிவு பண்ணியிருக்கும், இது அந்த பணக்கார வீட்டுக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்டுச்சு, சரி அப்படி எங்கேயோ போயிடுச்சு போல, சரி அது நல்லா இருக்கட்டும், அது நினைச்ச மாதிரி அப்படின்னு விட்டுரும். ரொம்ப நாள் ஆயிடும். அப்புறம் இந்த காக்கா ஒரு நாள் காட்டுல இருந்து அப்படியே ஊருக்குள்ள போய் இர தேடுவோம் அப்படின்ட்டு போறப்ப ஒரு ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவரோட கூண்டுக்குள்ள இந்த கிளி இருக்கிறத அந்த காக்கா பார்த்துரும். பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஜோசியக்காரர் போன பிறகு அந்த கிளிகிட்ட போய் பேசணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த கிளி தனியாக இருக்கும்போது இந்த காகம் போயிடும். போயிட்டு அந்த கிளியை பார்த்துட்டு, நம்ம கிளி தானே அப்படின்னு இது வேகமா போய் ஹாய் சொன்னா அது புதுசா வணக்கம் வாங்க அந்த மாதிரி பேசும். இது என்ன, நீ என்ன புதுசு புதுசா என்னென்னமோலாம் பேசுற அப்படின்னு சொல்லவும், நீ வேற கிளியா, அந்த கிளி தானே அப்படிங்கிற மாதிரி அது கேட்கும். அப்ப அந்த கிளி சொல்லும், ஆமா நான் அதே கிளி தான், ஆனா எனக்கு இப்ப அந்த பாஷையே மறந்து போயிடுச்சு. இவங்க என்னை இப்படி பழக்கியிருக்காங்க. யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லணும், வணக்கம் சொல்லணும்னு என்னை பழக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த கிளி சொல்லும். இந்த காக்கா கேட்கும், நீ ஆசைப்பட்ட மாதிரி தங்க கூண்டுக்குள்ளேயே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும். இது தங்க கூண்டெல்லாம் இல்லை, நீ சொன்ன மாதிரி இது ஒரு சிறைதான் அப்படின்னு சொல்லும். சரி, நீ நினைச்ச மாதிரி உனக்கு வேலை வேலைக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துட்றாங்களா அப்படின்னு கேட்கும். அப்படிலாம் இல்லை, எனக்கு ஆள் வந்தாதான் சாப்பாடு. அவரு அந்த ஜோசியக்காரரு என்ன கேட்குறாரோ அதை நான் புரிஞ்சு நான் நடந்துக்கிட்டாதான் எனக்கு சாப்பாடு, இல்லைன்னா அந்த குச்சை வச்சு என்னை மிரட்டுவாரு, அடிப்பாரு, என் வாழ்க்கையே இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லும். நீ நீ எப்படி இருக்க அப்படின்னு இந்த கிளி கேட்கும். அதுக்கு அந்த காக்கா சொல்லும், நீ அவ அந்த உன்னை வளர்க்குறாரு பாத்தியா, அவருடைய பாஷையை கத்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப போனார்ல அந்த ஜோசியக்காரரு, அவர் இப்போ வீட்டுக்குள்ள சமைச்சு மொட்டை மாடிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அவர் காக்கான்னு என் பாஷையை கூப்பிட்டு என்னை கூப்பிடுவாரு. நான் போய் சாப்பிட்ற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டாரு, நான் சாப்பிட்ட பிறகுதான் அவர் போய் சாப்பிடுவாரு. இதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளுடைய மொழியை உணர்ந்து அதை ரசிச்சு அதுல இருந்தோம்னாலே அதோட அனுபவமே வேற. நம்ம என்னைக்கு பிற மொழியவோ எதையோ ஒன்றை கத்துக்கணும், அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அப்படிங்கும்போது அதுவும் நமக்கு புரியாம நம்ம இதையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும்.
அதனால எப்பயுமே நம்ம இருக்கிற இடம், நம்ம வாழ்ற இடம், நம்மளுடைய சுற்றுச்சூழல், அங்க இருக்கிற உணவு, அங்க இருக்கிற கலாச்சாரம், அத நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருந்தோம்னாலே நமக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயத்த பார்த்து நம்ம ஆசைப்பட்டு அதை நோக்கி போக வேண்டியதே இல்லை. நம்ம இருக்கிற வாழ்க்கை இதுவே சரியான வாழ்க்கை தான், இதுவே போதுமானது தான், இதிலே நம்ம போனாலே போதும். நம்ம வந்து இந்த உலக பற்ற பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மள மாதிரி இன்னும் இப்படி அப்படி எந்த இதுவுமே இல்லாம அப்படியே வாழ்ந்தோம்னாலே நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே சரியா கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு சொல்ல வந்த கதை. இப்ப அந்த அட்டமா சித்தி அப்படிங்கிறது நம்ம 8 சித்தி அப்படின்னே பார்த்து அனிமா லஹிமா இப்படியே பார்த்துட்டோம். நம்ம திருமந்திரத்துல முதல் பாடலே என்ன பார்த்திருக்கோம்? ஒன்று அவன்தானே, இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்கிறான். இரண்டு அவன் இன்னருள், அவனே தான் இரண்டு அருளாக இறங்கி வருகிறான். நின்றதன் மூன்றினுள் காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு மூன்றுமாகவும் அவனாகவே இருக்கான். நான்கு உணர்ந்தனன், அறம் பொருள் இன்பம் வீடு அனைத்தையும் உணர்ந்தவனாக இருக்கான். ஐந்து வென்றனன், ஐந்து பொறிகளையும் வென்றவனாக இருக்கிறான். ஆறு விரிந்தனன், இந்த உடல்ல 6 சக்கரங்களாக விரிந்து இருக்கிறான். ஏழு உம்பர் சென்றவன், 7வது சக்கரமாகவும் அவனே இருக்கிறான். உணர்ந்து எட்டே, 8 விஷயங்களை உணர்ந்து இறைவனை அடைந்திடலாம். அந்த 8 என்னன்னா, 5 பஞ்சபூதங்கள், 3 ஒன்று அக்கினி மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த 8 வந்து நாம உணர்ந்துட்டோம்னா இறைவனை நாம எட்டி விடலாம் அப்படின்னு 8க்கு மேல நமக்கு வந்து பாடல்கள் வந்து அந்த பாட்டிலேயே வரல, 8ஓட முடிஞ்சிச்சு. அந்த இறைவன் வந்து எங்க இருக்காருன்னா எட்டாத இடத்துல இருக்காரு. அவரை போய் நாம எட்டி வச்சோம், ஒரு 8 வச்சோம்னா அவரை எட்டி பிடித்திடலாம். எல்லாமே அந்த 8க்குள்ளே அடங்கிரும். நம்ம வந்து 8ங்கிறத நிறைய வார்த்தையா பயன்படுத்துவோம். ஒரு 8 வரலாம்ல அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணா வந்துடலாம். ஒரு ஒரு எட்டி பாரு அப்படின்னா ஒரு முயற்சி பண்ணி நம்ம மேலே போனா முடிச்சிடலாம். எட்டி வை அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி நீட்டு ட்ரை பண்ண, அந்த 8க்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்ப இங்க அட்டமா சித்தி 8னா இது போக வேற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இப்ப தண்ணி மேல நடக்கிறது, அப்ப அது வேற ஒரு சித்தியா? நெருப்புக்குள்ள உட்கார்றது அது வேற ஒரு சித்தியானா கிடையாது. எல்லாமே இந்த 8க்குள்ள அடங்கிரும். நம்ம ஒரு 8 பெயர்கள் வச்சு பார்க்கிறோம். அந்த 8க்குள்ளேயே எல்லாமே அடங்கிரும். 8 தாண்டி எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த 8ஓட சிறப்பே. அப்ப நம்ம வந்து 8 அட்டமா சித்தி படிச்சோம் அப்படின்னா அந்த 8 தான் நம்ம இப்படி மாத்தி போடும்போது அது இன்ஃபினிட்டியா மாறிடுது. அப்ப 8ங்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது. நம்ம இந்த உலகத்துல நம்ம என்ன சித்திகள்லாம் இருக்கு அப்படின்னு நாம கற்பனை பண்றோமோ எல்லாமே இந்த 8க்குள்ள அடங்கிருது. அப்ப இந்த 8வது சித்தியோடையே முடியுதுன்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து சித்திகளுமே இதுக்குள்ள அடங்கிருது. இதுதான் அந்த அட்டமா சித்திக்கான பொருள். இன்னைக்கு சிலர் நல்லா என்னெல்லாம் சொல்லலாம் இந்த சித்திகள் பத்தி அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்க வந்து சொல்லலாம். லிங்கேஸ்வரி சொல்றீங்களா? ஜான்சிகா. வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க லிங்கேஸ்வரி. சித்திகள் பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு தகுதி இருக்கானே தெரியல. முதல்ல கண்டிப்பா இல்ல. தெரியுதா? இல்ல, இருக்கா இல்லையாலாம் இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இந்த அப்படிலாம் திருமந்திரத்தை சொல்லக்கூடாது. நம்ம சிந்திக்கும் போது நம்ம வந்து பேசல இல்லையா? நமக்குள்ள இருந்து இறைவன் தான் உம் பேசுறார். அதனால எல்லாருக்குமே எல்லா தகுதியும் இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்ப நீங்க பேசல, உங்களுக்குள்ள இருந்து அவன் பேச சரி, வைக்கிறான். நாங்க அதை எல்லாத்தையும் ஏத்துக்குவோம். சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம இந்த திருமந்திரம் கிளாஸ்ல பண்ற சிந்தனையும்
அந்த அஷ்டாங்க யோகம், அதை தொடர்ந்து அஷ்டமா சித்தி, அப்புறம் நம்ம சனி ஞாயிறுல பண்ற திருமந்திரம் பயிற்சி. நான் வந்து என்னோட அனுபவத்தை தான் சொல்ல வரேன். எனக்கு அதனாலதான் சித்திகள் பத்தி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னேன். அனுபவம் அப்படிங்கிறது ஆஹ் நம்ம தியானத்துல உட்கார்ந்திருக்கும் போது, அந்த மூச்சு பயிற்சி முடிச்சிட்டு நம்ம தியானத்துல உட்காரும் போது, அந்த புருவ மத்தியில வந்து ஒளி தெரிஞ்சது. 2, 3 தடவை எனக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து அது வீட்ல வேற யாராவது லைட் போட்டிருப்பாங்களோ, நமக்கு அதனால அப்படி இருக்குமோ அப்படின்லாம் நான் நினைச்சேன். ஆனா நம்மளோட திருமந்திரத்துல வந்து நம்ம ஆஹ் எந்த பகுதின்னு எனக்கு சரியா நினைவில்லை. அவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்துறது வந்து நாதமும் விந்துமாதான் அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவாரு. முதல்ல ஒளி அனுபவம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நாத அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் 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 இந்த அருள் அனுபவம் பெற்ற அடியவர்கள் இருந்தீங்கன்னா எனக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன் வந்து அந்த ஒளி அனுபவம் வந்து நமக்கு தியானத்துல ஆஹ் நித்தம் நித்தம் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த நிலைக்கு மேல ஏறி போக முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. உம் அதாவது கிடைக்க பெற்ற அனுபவத்தை நம்ம என்னால நிலைநிறுத்திக்க முடியல. ஆஹ் எங்க தவறுறேன் அப்படின்னு தெரியல. அப்ப இந்த அஷ்டாங்க யோகம் அதுல இருக்கக்கூடிய ஆஹ் அந்த முதல் 2 படிநிலைகளை தான் நான் டெய்லி சிந்திக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த நிலைகள்லாம் வந்து நமக்கு ஆசனமாகட்டும், பிராணாயாமமாகட்டும். ஆசனம் நம்ம முயற்சி பண்ணலாம், உடல் ஒத்துழைக்கணும். பிராணாயாமமும் நமக்குன்னு இருக்கக்கூடிய நிறைய லிமிடேஷன்ஸ்க்கு நடுவுல நம்மளால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அடுத்தடுத்த நிலைகள்லாம் இறைவன் நம்ம கூட்டிட்டு போறதுதான். ஆனா இந்த இயமம் நியமம் அது மட்டும் நம்ம வந்து நம்மளால அதை வந்து கடைபிடிக்க முடியணும். நம்ம வந்து அத திருமூலர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த ஏம நியமத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஈயமத்துல 5, நியமத்துல 5 சொல்லியிருக்காரு. அதைத்தான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அருள் அனுபவம், ஒளி அனுபவம் கிடைச்சது வந்து நம்ம திருமந்திர சிந்தனையில, நம்மளோட திருமந்திரம் கிளாஸ்ல வந்து இறைவன் வந்து ஒளியா தன்னை வெளிப்படுத்துவாரு, அடுத்து நாதமா தன்னை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொன்னப்ப ஒரு முதல் படிக்கு என்னை அவர் தகுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிரம்ப சந்தோஷம். அப்ப அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னா அந்த நியமத்துல நம்ம கரெக்டா நிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஆஹ் முயற்சி பண்றேன். ஆஹ் ஆனா 100% நான் அதுல நிக்கல. எனக்கே தெரியும் தன்னஞ்சறிவது பொய்யற்க. நானே நிக்கல, எனக்கு தெரியும். ஆனா அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு டெய்லி டெய்லி வந்து நான் நினைக்கிறது வந்து அதுதான். காலையில எழும்புன உடனே நம்ம நினைக்கிறது இன்னைக்கு பொய் பேசக்கூடாது. சின்ன வயசுல இருந்து நிறைய பொய் பேசியிருப்போம். ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த இடத்துல பொய் சொன்னா தவறு இல்ல, அவங்களுக்கு நல்லது தானே பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட நான் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் நானு. ஆனா இந்த திருமந்திர சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் தான் எக்காரணம் கொண்டு நம்ம பொய் சொல்லக்கூடாது. இல்ல அந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அமைதியா நகர்ந்து போயிடணும், மத்தவங்களுக்கு துன்பம் தராத வகையில அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களோட பொருள் மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட அறிவுக்கு, அடுத்தவங்களோட சொத்துக்கு, இதுக்கெல்லாம் நம்ம எந்த வகையிலயும் நம்ம ஆசைப்படக்கூடாது. வேற என்ன, சத்தியத்தோட இருக்கணும். அந்த தவம், அந்த பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது வந்து ஆஹ் நம்ம வந்து நித்தம் நித்தம் இயமம் வந்து நம்ம அந்த டிசிப்ளினை வந்து நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இறைவனை நோக்கி நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா டெய்லி டெய்லி இறைவன் வந்து நமக்காக அந்த சமயத்துல நமக்குள்ள வரும் அப்படின்னு காத்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால அந்த நேரத்தை விடாம வந்து அந்த ஈயமத்துல நம்ம நிக்கணும். ஈயமம்னா நம்ம நிறைய பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் தானே, நம்ம அப்படிதான் திருமந்திர சிந்தனையில படிச்சோம். அதனால அந்த ஒளி அனுபவம் வந்து அடுத்த படிநிலைக்கு முன்னேறதுக்கு இந்த அருள் அனுபவம் வாய்க்க பெற்ற அடியவர்கள் நம்ம குரூப்ல இந்த கிளாஸ்ல இப்ப இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது எனக்கு அடுத்து வழிகாட்டுங்க. இன்னைக்கே பிரியாஜி கிட்டதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேசியிருக்கேன். எல்லாரும் முன்னிலையிலேயே நான் என் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கேன். இந்த சத் சங்கத்துல இணைஞ்சிருக்கிறது வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி பிரியாஜி. நன்றி.
நன்றி லிங்கேஸ்வரி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா எல்லாருமே ஏம நியமத்துல இன்னும் நிக்கல. எல்லாருக்குமே தெரியும். அதனால நாங்களும் நீங்க சொன்னதை கேட்டுக்கிறோம். நாங்களும் இனிமே ஏம நியமத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அடுத்து உமா. ஓகேக்கா. அது முதல்ல சொன்ன மாதிரிதான்க்கா. ஆஹ் அன்னைக்கு ஃப்ரைடே நினைச்சதுதான் இந்த 3 ஏதாவது கதை நம்மளுக்கும். ஏன்னா எனக்கு நினைவு இருக்காது, வீட்டுல யார்ட்டையா கேட்டு சொல்லுவோம்னு சொல்லி நினைச்சதுதான். அன்னையோட அதை மறந்துட்டேன். இன்னைக்கு காலைல நினைவு வந்துச்சு, அப்பயும் மறந்துட்டேன். பட் இப்ப வேலைதான் வேகமா பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நினைப்பு, இன்னைக்கு கிளாஸ் இருக்கே, நீ அதை சொல்லணும், ஏன் அப்ப யார்ட்டையா கேட்கணும்ல, அதை கேட்டு அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு சொன்னீனா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பை எனக்குள்ள கொண்டு வந்ததுமே ஒரு சித்து விளையாட்டாதான் எனக்கு தோணுது அந்த செகண்ட்ல. ஏன்னா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு நினைவு வருது. இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா அந்த இதுக்கு ரெடி பண்ணணும்ல, ஒண்ணுமே அந்த இதை நீ ரெடி பண்ணாம வச்சிருக்கீல, அதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருந்து யாரோ நினைவுபடுத்தி இருக்காங்கன்னா அது திருமணமாதான் இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல என்னால தோணுச்சு. இப்போ ஏதாவது சொல்லு, இத்தனை நாள் கிளாஸ் கவனிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அவங்களோட அக்காவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களாம். அவங்க அந்த பங்கார் அடிகள் அவங்கள ஃபாலோ பண்றவங்களாம். அவங்ககிட்ட அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொன்னோடனே அவங்க அவரை நினைச்சு அந்நேரம் அந்த பூஜை மாணிக்கு ஏதோ பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு பாத பூஜை அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்களாம். அதுக்கு அமௌண்ட் கெட்டிடணுமா. அமௌண்ட் கெட்டி இதை நான் பண்ண வர்றேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. இந்த டீட்டெயிலாம் அவங்க சொல்லாம அமௌண்ட் மட்டும் கெட்டி அவருக்கு போய் பாத பூஜை பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்களாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த கேன்சர் இருந்த அடையாளமே தெரியல அப்படின்ற மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சாம். ஒரே தடவை தான் நான் நினைச்சு அவங்க போனாங்களாம். பட் அங்க அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க கோரிக்கை இதுதான் அப்படின்றத எதுவுமே அவங்க வெளிப்படுத்தல. அதை மட்டும் நினைச்சு அங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேன்சர் கட்டியே இல்ல. அப்பனா அவங்க நினைச்சது அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கோரிக்கை அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த பங்கார் அடிகள் அந்த மாதிரி சித்து விளையாட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கதை சொன்னாங்க. ரெண்டாவது இந்த நம்ம கணக்கம்பட்டி ஐயா சொல்லுவாங்கல்ல, கணக்கம்பட்டி ஐயா, அவரு கதை எப்படின்னா, அவரோட டிவோட்டி ஒருத்தர் இவங்களோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட ரொம்ப போய் அங்க கும்பிட செய்ய சொல்லி இருப்பாராம். சின்ன இது விஷயம்தான். இவங்க ஒரு நாள் லேட் நைட்டா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒய்ஃபு கதவு சாத்தி படுத்துட்டாங்க. கதவு 12:30 மணியா. போய் தட்டுன்னு தட்டியிருக்காங்க. அத்தனை தடவை தட்டும் போது செய்யும் போது அவங்க திறக்கவே இல்லையா. என்னடா இவ இப்படி திறக்க மாட்டா, கணக்கப்படுத்தி ஐயா, இவ பாரு என்ன இன்னைக்கு கொசுக்கடியில படுக்க வச்சிருவா போல இருக்கே, இன்னைக்கு என்னன்னு எந்திரிக்க மாட்டா, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சிட்டு பேசாம படுத்து தூங்கிட்டாராம். திடீர்னு ஒரு 3:30 மணிக்கு அந்த அம்மா கதவு திறந்து வேகமா, என்னங்க நான் நினைச்ச மணிக்கு வெளியே தான் படுத்திருக்கீங்களா, நீங்க எந்திரிங்க, இப்படி வெளியே படுத்திருக்கீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இல்லம்மா, நான் 12:30க்கெல்லாம் கதவு தட்டினேன், ஆனா நீ திறக்கவே இல்ல. அததான் கணக்கம்பட்டி ஐயாவை நினைச்சிட்டே படுத்துட்டேன். எனக்கு கனவுல வந்தாருங்க, ஏமா உன் புருஷனை இப்படி வெளியே தூங்க கொசுக்கல்ல படுக்க போட்டு நீ நல்லா உள்ள மெத்தையில படுத்திருக்கியா, போய் அவனுக்கு கதவை திறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கனவுல அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தாங்க வேகமா கதவை திறந்து பார்த்தேன், நிஜமாவே நீங்க கார்ல படுத்து கிடக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர் அது ரொம்ப இதா குணா வீட்டுக்கார்ட்ட சொன்னாராம். இப்படி நான் அவரை கும்பிடுவேன், பட் அவரை நினைச்சு படுத்தோன்னே அவர் கனவா என் வைஃப்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னாங்க. வேற இன்னொன்னு சேதுராமன் சொல்லிட்டு ஒருத்தர் நியூமராலஜி பாக்குறவங்க, பெரிய ஆளு. நம்ம இந்த ராம்கோ ஃபேக்டரி, கோல்டு வின்னர் அந்த மாதிரி நிறுவனத்துக்குலாம் அவர் தான் பேர் வச்சிருக்காரு. அந்த நியூமராலஜி பார்த்து பேர் வச்சிருக்காரு. அவரோட குருநாதர் அவர் நிறைய இந்த சித்து விளையாட்டு ஒரு இடத்துல இருக்கும் போதே இன்னொரு இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணுவாராம். சோ அவர் வீட்டுக்கு இவர் சேதுராமன் ஐயா பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போறோம், நான் வர்றேயான்னு சொல்லி சொன்னோன்னே அவர் சரிப்பா நீ ஃபேமிலியோட 3 பேர் வரியா, நான் ஒருத்தர் இருக்கேன், அப்புறம் 4 பேருக்கு நாங்க சமைச்சு வச்சிடறேன், நீ சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போது சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க 4 பேத்துக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்க வீட்டுல உள்ள அம்மா வெளியே போயிட்டாங்களாம். 4 பேருக்கு சாப்பாடு இருந்திருக்கு. அந்நியாரம் பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் வந்துட்டாங்களாம், வெளியூர்ல இருந்து வந்திருந்திருக்காங்க. வந்தோடனே அவங்களும் அந்த சாப்பாடு டயத்துக்கு வந்ததுனால அவங்களும் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்களாம்.
உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாராம், சேதுராம் ஐயா புரிஞ்சுட்டு 4 பேத்துக்கு தானே சமைச்சு வச்சிருக்காரு ஐயா, இப்ப எக்ஸ்ட்ரா ஆள் வந்துட்டாங்க, அப்ப நாங்க சாப்பிடலையா, அவங்க சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இல்ல சாப்பிடல, அது எப்படி சாப்பாடு இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு 9 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட உட்கார்ந்தாங்களாம். ஆனா அவங்க அல்ல அந்த 9 பேத்துக்கும் யார்ட்டையுமே வேற யார்ட்டையுமே சொல்ல, இவர் ஒருத்தருக்கு தான் தெரியுமா சாப்பாடு 4 பேத்துக்கு தான் இருக்குன்னு, சேதுராம் ஐயாவுக்கும் அந்த குருநாதருக்கு மட்டும் தான் தெரியுமா. ஆனா அவர் குருநாதர் சாப்பிடலாம்னு சொன்னா அந்த 9 பேரும் ஒரே டயத்துல உட்கார்ந்துதான் சாப்பிட்டாங்களாம். 9 பேத்துக்கும் இல்லைங்கிற அளவுக்கு வயிறு திருப்தி ஆகிற அளவுக்கு எல்லாருமே 9 பேரும் சாப்பிட்டு எந்திரிச்சாங்களாம். அந்த மாதிரி அந்த இது ஒண்ணு சொன்னாங்க. இந்த 3 கதை எனக்கு தெரிஞ்சிருக்கு சொன்னாங்க. அது நம்ம அதுக்கடுத்து நம்ம மகாலிங்க மலையில ஏற்பட்ட அனுபவம், நமக்கு பர்சனலா ஏற்பட்ட அனுபவம். அங்க மலைக்கு போகும்போது வழி தெரியாம நம்ம எல்லாம் நிக்கும் போது கரெக்டா ஒரு தாத்தா வந்து சொன்னாரு. அது நான் பார்க்கவே இல்லை, பட் நீங்களும் குணாவும் தான் பாத்தீங்களோ? குணா மட்டும் பார்த்தாளா? அது எனக்கு நினைவு இல்ல. பார்த்து சொன்னீங்க எங்கிட்டுதான் பாதன்னு சொல்லிட்டாங்கப்பா போனான்னு. ஆனா அந்த தாத்தாவை நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கவே இல்லை. நம்மளும் வழி மாறாம கரெக்டா அதுக்கு அடுத்து நம்ம போனோம். ஆனா அந்த தாத்தாவை கடைசி வரை நம்ம திரும்ப பார்க்கவே இல்லை. அது வந்து கண்ணு முன்னாடி நமக்கு நடந்த ஒரு சித்தாதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ வந்தாங்க நமக்கு வழி காமிச்சிட்டு அதோட அவங்க எங்கிட்டு ஏன்னா அந்த ஒரு பாதை தான் இருந்துச்சு. ஆனா அவங்க எங்க போனாங்க, நமக்கு முன்னாடியும் போல நமக்கு பின்னாடியும் அவங்க நிக்கல. பட் வந்து நமக்கு பாதையை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. அவ்வளவுதான்க்கா. நன்றி உமா. ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, குட்டி குட்டியா நிறைய கதை. நல்லா இருந்தது உமா. நன்றி. எனக்கு வந்து இப்ப ரியலாவே நடந்துகிட்டு தான் பிரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுல இருந்து யோகா, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கதான் செய்வேன். நம்ம வந்து 2017 வந்து நம்ம யோகா படிச்சோம். அப்ப வரைக்கும் நல்லாதான் இருந்தது என்னுடைய உடம்பு கண்டிஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் என்னையும் தெரியல, சில உடம்பு கண்டிஷன்ல என்னையால எதுவுமே பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால நடக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே நான் பெட் ரெஸ்ட் தான் இருந்தேன். கால் வலி, சில உடம்பு உபாதைகள் எல்லாமே என்னையால எல்லாத்துலயுமே நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி, மனதளவுலையும் சரி உடம்பு அளவுலையும் சரி ரொம்ப டல்லா தான் இருந்தேன் நானு. அடுத்து என்னுடைய வாழ்க்கை வந்து என்னன்னு கேள்விக்குறியாகிற அளவுக்கு, ஏன்னா நான் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட். எனக்கு வந்து பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க. சோ அப்ப வந்து நம்ம 2020 நீங்க வந்து யோகா கிளாஸ் ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ அந்த டைம்ல நீங்க கூட சொன்னீங்க, அக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. சோ நானும் 2020 வந்து கரெக்டா யோகா கிளாஸ் அப்ப உங்ககிட்ட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சோன்னா எனக்கு வந்து உடம்பு அளவுல கொஞ்சம் அந்த கால் வலி, கை வலி இதெல்லாம் கொஞ்சம் வெளியேறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் லைஃப்ல நான் வந்துட்டேன். ஆனா மனசளவுல வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நம்ம திருமந்திரா கிளாஸ் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்க பாருங்க. அந்த திருமந்திரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கவும் அண்ணா அதுக்கு முன்னாடியே நமக்கு கிரியா கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கிரியாவை ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 என் மனசுமே கொஞ்சம் நல்லாக ஆரம்பிச்சிருச்சு. உடம்புலயும் சரி அந்த மனசு அளவுலயும் சரி எனக்கு வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அந்த நம்ம உடம்ப கிளீன் பண்றதையும் மனசை கிளீன் பண்றதையும் இந்த யோகா கிரியா மூலியமா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நார்மலா கொண்டு வந்துகிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட 2017க்கும் இப்ப 2026க்கும் நான் இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. 2017 வந்து நான் ஒரு சின்ன இங்க இருந்து ஒரு 100 அடி ரோட கூட என்னால தாண்ட முடியாது, நடக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய உடம்பு கண்டிஷன் இருந்தது. பட் இப்ப 2025 நானு வந்து நம்ம பொதியமலை ஏறிட்டு வந்தோம். சோ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப ஆரோக்கியமாவும் ஒரு ஃபிட்டாவும் இருக்கு. சோ அதுக்கு வந்து நான் காரணம் வந்து இந்த யோகா, நம்ம கிரியா இது வந்து எனக்கு அதுவா கிடைச்சது இல்ல. சோ அந்த
அருள் வந்து எனக்கு உங்க மூலியமா எனக்கு கிடைச்சிச்சுன்ற ஒரு இது இருக்கு. அந்த சித்தர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அட்டமா சித்தியில வந்து நமக்கு டைரக்டா நமக்கு கிடைக்காது எந்த ஒரு ஒரு இதுவும் யாராவது ஒருத்தவங்க மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு இன்னமும் அதெல்லாம் நான் நம்பவே முடியல என்னையால. எங்க வீட்டுல இருக்கிறவங்க இன்னமும் சொல்லுவாங்க, அந்த 2017ல உட்காந்து நான் கீழே உட்காந்து எந்திரிச்சாலே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. சோ அப்படி இருந்த நானு இப்ப எங்க வீட்டுல யாருமே வந்து பொதிகை மலை நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து என் உடம்புலயும் சரி மனசுலயும் சரி ஒரு தைரியம், ஒரு வைராகியம், ஆஹ் இத சாதிக்கணுங்கிற ஒரு கான்பிடன்ட், தன்னம்பிக்கை, இதெல்லாம் வந்து இந்த நம்ம யோகா கிளாஸ், திருமந்திர கிளாஸ், அதனுடைய பயிற்சிகள் மூலியமா நான் வந்திருக்குன்னு சொல்லி இது கண்டிப்பா நான் நம்புறேன். இது வந்து நமக்கு இறைவன் கொடுத்த வரம் தான். சோ அவர் டைரக்டா கொடுக்கலைனாலும் ஒருத்தவங்க மூலியமா கொடுக்கும் போது அது உங்க மூலியமா கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த இயமம் நியமம் சொன்னாங்கல்ல, அதுவுமே வந்து நான் நினைப்பேன், நம்ம அடுத்தவங்களை எப்பயுமே நம்ம திருத்த முடியாது டைரக்டா. நம்ம ஒழுங்கா இருந்தாதான் அடுத்தவங்களை திருத்த முடியும். சோ அதே மாதிரிதான் என் உடம்ப வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எப்படி இருந்தேன், நான் படுத்த படுக்கையா இருந்தேன், நானு இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா இதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும். சோ அப்ப வந்து நம்ம ஃபிட்டா இருந்தாதான் அதை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். சோ அதனால என் உடம்ப வந்து நான் உடம்பையும் சரி மனசையும் சரி நல்லா ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காண்டி இந்த யோகா கிரியா வந்து நான் ரெகுலரா இன்னமும் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு உங்க குடுப்பனா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கைட் பண்றதுக்கு ஒரு குருவா வந்து இறைவன் மூலியமா எனக்கு கிடைச்ச குருவா வந்து நான் இன்னும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிரியா. அது வந்து ரெகுலரா எனக்கு இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. சில சமயம் நான் துவளும் போது அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து காலையில குட் மார்னிங் வரும். நான் ஒரு இதை நினைச்சு வருந்துகிட்டே இருப்பேன். கரெக்டா ஏதோ ஒரு சம்திங் அதை நினைச்சு வருந்துகிட்டே இருப்பேன். கரெக்டா அது ரிலேட்டடா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மள வந்து அந்த பேலன்ஸ் பண்ற மணிக்கு. அது இன்னமும் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ரெகுலரா கிட்டத்தட்ட எனக்கு இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்ன நினைச்சு நான் வருத்தப்படும் போது கரெக்டா அவங்க கிட்ட காலையில குட் மார்னிங் மெசேஜ் வரும்போது எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், இது வந்து இன்னும் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நான் இத்தனை நாள் வந்து எதர்ச்சியா போடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இந்த இப்ப அட்டமா சித்தி பத்தி எடுக்கும் போது சோ நமக்கு வந்து ஒரு குரு வந்து ஒரு வழிகாட்டுதல் இவங்க மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ரெகுலரா என் லைஃப்ல இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு. அதை நினைச்சா எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு பிரியா. அவ்வளவுதான்ப்பா. தேங்க்யூ பிரியா. நன்றிக்கா, நன்றி. உங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லைக்கா, நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க ராஜு. அப்படின்னு சொல்ல வரல பிரியா. அது என்ன சொல்றது, நான் வந்து ரொம்ப மென்டலி சரி பிசிக்கலியும் சரி ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன் அந்த டைம். வந்து ஒரு 3 years பாத்தீங்கன்னா அப்ப பிள்ளைங்கலாம் எனக்கு 10th 12th அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னும் போக வேண்டிய காலம் எவ்வளவு காலம் இருக்கு, நீ இப்படி படுத்திருக்க, உன்னால நடக்க முடியல, நிக்க முடியல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்க வயசெல்லாம் இருக்கு அப்படின்னு. சோ அந்த டைமையும் இந்த டைமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப கூட நான் ஓடிடுவேன். அந்த அளவுக்கு என்னுடைய பாடியும் சரி மைண்டும் சரி ஃபிட்டா இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல வந்து அது வந்து போகும், அந்த நமக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் வந்து எனக்கு அந்த உடம்பு மனசு ரெண்டுமே ரொம்ப ஃபிட்டா இருக்கு. அது வந்து கண்டிப்பா அந்த திருமந்திரத்துல நீங்க கிரியா அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்தது, யோகால நம்ம ரெகுலரைஸ் அந்த பாடி ஃபிட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் யோகா பண்ணியிருக்கேன். நம்ம முந்தி யோகா பண்ணதுல உடம்ப வளர்ச்சி பண்றது, நம்ம உடம்ப வந்து வற்புறுத்தி பண்ற யோகாவா தான் இருந்தது. ஆனா இப்ப நான் பண்ணிக்கிட்டு வர்றது எப்படின்னா பிரீத்திங் தான். என்னுடைய கவனம் எல்லாமே பிரீத்திங்ல தான் இருக்கு. சோ எனக்கு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துலதான் என்னுடைய கவனம் போகும். அப்படி போகும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு தாட்ஸ் கூட எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. பட் இப்ப ரெகுலரா அதை நினைச்சு பண்ணும் போது அது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நீங்க தௌத்தி கிரியா தண்ணி குடிச்சு வாமிட் பண்றது சொன்னீங்க.
ஆஹ் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசிட் எல்லாம் வெளியே வந்துரும்னு சொன்னீங்க. அது வந்து கரெக்டா எனக்கு அது என்னையால உணர முடிஞ்சது. நான் அந்த தவுத்தி தண்ணி குடிச்சிட்டு வாந்தி எடுக்கும்போது வரதெல்லாம் உப்பு தண்ணியா வெளியே வந்துருச்சு எடுக்கும்போது. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த உண்ணி உண்ணி நம்ம வாமிட் பண்ணும்போது அந்த பித்தம் சொல்றோம்ல, அந்த பித்தம் புளிப்போட சேர்ந்து உப்பும் சேர்ந்து வெளியே வர்றது வந்து என்னையால உணர முடிஞ்சது. ஸோ எனக்கு அந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 இயர்ல எனக்கு சுத்தமா விட்டுருச்சு. அது அந்த ரெகுலரா பண்ண பண்ண உள்ளுக்குள்ள எனக்கு ஆசிடால தான் அல்சர் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த ஆசிடை நம்ம வெளியே எடுக்க எடுக்க அந்த அல்சர் கம்ப்ளைண்ட் கூட ஸ்டாப் ஆயிருச்சு. இப்ப டேப்லெட் எதுவுமே எடுக்கல. ஸோ அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கான இந்த யோகா, பிரீத்திங், கிரியா, இந்த இதைதான் நான் ரெகுலரா நான் செய்துகிட்டே வரேன். உண்மையிலேயே எனக்கு அது மனசளவுலையும் சரி உடம்பளவையும் சரி நல்லா ரெண்டையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண முடியுது. வெயிட் லாஸ்மே எனக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் எடுக்கும் போது என்னையால ஈஸியா நீங்க கூட்டு போற ட்ரெக்கிங்ல என்னையால தன்னம்பிக்கையா அதுல கலந்துக்க முடியுது. அடுத்தவங்களுக்கு இதனால என்னையால ஹெல்ப் பண்ண முடியுது. உண்மையிலேயே இது வந்து இட்ஸ் அமேசிங். என்னையால இதெல்லாம் நினைச்சு கூட நான் பார்த்தது இல்லை, இப்படி நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி. சோ அது அந்த கடவுள் அருளால உங்க மூலியமா எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. தேங்க்யூ. நன்றிக்கா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ராஜி ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க ராஜி. என்னோட அனுபவம் அப்படின்னா, எனக்கு நேரடியா அனுபவம் அப்படின்னா, என் ஹெல்த்தை பத்தி லாஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க மகாலிங்க மலை சொல்றாங்க இல்லையா, அப்ப எங்க வீட்ல வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஒரு பைரவர் ஒரு நாய் வந்து கூட்டிட்டு போச்சு வழி தெரியாம இருக்கிறப்ப, எங்களை வந்து கூட்டிட்டு போய் அதுதான் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை எங்க வீட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, ஆனா சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க சித்தப்பா ஒருத்தவங்க வந்து அவரு கணக்கம்பட்டி, அவரோட டிவோட்டி. அது வந்து வீடு பால் காய்ச்சும் போது அவ்வளோ பட்டர்ஃபிளைஸ் வந்துச்சான் வீட்டுக்குள்ள. அப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தம் அப்படியே வீடு சுத்தி 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 வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எங்க சித்தி எல்லாருமே சொன்னாங்க. எங்க அந்த அருப்புக்கோட்டை ரோட்ல தான் அந்த வீடு இருக்கு. ஆஹ் போனா அந்த இதுலயே போட்டிருப்பாங்க, கணக்கம்பட்டி அவரோட போட்டோ எல்லாம் போட்டு இருக்கும். அது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எங்க வீட்ல அதை வந்து பேசினாங்க. அடுத்து உடம்பு இதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி டூ வீலர்ல இருந்து ஒரு தடவை விழுந்துட்டேன். விழுந்தது எப்படின்னா, நல்லா பெல்ட் அடிச்சு நடு ரோட்ல போய் இதாகி கால் வந்து வண்டிக்கு அடியில இதாயிடுச்சு. அப்பயும் அந்த அவசரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வரைக்கும் நான் அதுக்கு போல. பட் ஆனா ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆனவுடனே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கால் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும். எந்த உணர்ச்சியோ எந்த இதுவும் இல்லாம அப்படி இப்படி. ஆனா வாக்கிங் உடனே ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் உடம்பு இது பண்ணுவோன்னு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இங்க அம்பாளுக்கு வந்தேன். அம்பாளுக்கு வந்து திரும்ப செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் எனக்கு அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிட்டேன். அதுக்கு பிறகு இங்க உன்னோட யோகா அதுக்கு வந்து நான் வந்து நான் சேரணும்னே நான் இது பண்ணல. என் ஃப்ரெண்டு கேட்டா, அவ பேரு பிரியா. அவளுக்கு தான் நான் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி இது பண்ணிட்டு, சரி நீ இன்னைக்கு சேரியா நான் இன்னைக்கு சேர்றேன்னு சொல்லிட்டு நான் முத நாள் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தா அவ ஜாயின் பண்ணவே இல்லை. பட் ஆனா இதுல சேர்ந்த பிறகு எனக்கு நாளா மகாலிங்க மலை ஏறுவேன்னு நான் வந்து கனவுல எல்லாம் கூட நினைச்சதே கிடையாது. அது ஏறியும் வந்துட்டேன். அதுவும் மகாலிங்க மலை வர்றதுக்கு அவ்வளோ தடங்கள் எனக்கு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சடனா டக்குன்னு எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட மந்த்லி இதெல்லாம் கரெக்டா இதாச்சு. அப்புறம்தான் நான் வந்து ஏறி வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. அதே மாதிரி வாசி மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் அவுட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டாங்க. அந்த அக்கா கேட்டாங்க, நீ அப்படி போய் அந்த மலை மேல ஏறணுமா அப்படின்லாம் கேட்கதான் செஞ்சாங்க. நான் இல்லக்கா நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு பிராக்டிஸ் இருக்குக்கா, அதெல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்னு. அது நான் வாட்டுக்கு ஏறி வந்துட்டேன். ஆனா என்னால வந்து என் பொண்ணதான் வந்து கூட்டிட்டு வர முடியல. தனியா என்னால இது பண்ண முடிஞ்சது. நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நாங்க போன உடனே என் பொண்ணு கூட்டிட்டு என்னால ஏற முடியலன்னு உடனே வந்து நான் வந்து ஒரு 10 11 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் மேல போய் உனக்கு போட்டுட்டு தான் இன்னைக்கு நீ யாரா இருந்தாலும் சரி உன்னை வந்து
நான் பார்க்கலாம் வேண்டியதில்ல. வந்து உனக்கு இந்த காணிக்கைய என் பொண்ணோட இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மல்லிகா அவங்க சாரு என் பொண்ண வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவளுக்கு தண்ணி கொடுத்து அவளை தேத்தி அவளுக்கு தலையில கட்டி விட்டு நான் அந்த ரூபாவை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்துச்சு. எனக்கு சிரிக்கவா என்ன பண்ணணும்னு கூட தெரியல. கடைசி அவரு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. மேல வந்தா அந்த சார் அவங்க சோபனா அவங்க சாரு அவரு 2 மரம் மாதிரி நடுவுல உட்கார்ந்துருப்பாரு. அது போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன். அவரு அப்படி அவரை பார்த்த உடனே தான் ஓகே டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்ற மாதிரி மேல ஏறி வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு கைய பிடிச்சு கூட்டு போய் ரூபாவை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிட உட்கார்ந்தேன். ரொம்ப நிறைய இது வந்து அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமா கிடைக்குது. அதே மாதிரி கீழே இறங்க அவ என் பொண்ணு அதே மாதிரி ஏறிட்டு உட்காரவே இல்லை. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம இறங்க ஆரம்பிச்சிடுவோமா இல்லாட்டி நான் மெதுவா இறங்குறேன் இல்ல அப்படின்னு அவளே வந்து இது பண்ணிட்டா. இறங்கி வந்துட்டானா சொல்லிட்டா இனிமே என்ன கூப்பிட்டு வராதீங்க நான் வரமாட்டேன் நீங்க போங்க என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. நிறைய அனுபவங்கள் வந்து நமக்கு யோசித்து பார்த்தா வந்து நிறைய கிடைக்கதான் செய்யுது. தேங்க்யூப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ராஜி. மச். நம்ம எல்லாமே நம்ம போன அனுபவங்கள். உண்மையிலே நீங்க சொல்லும்போது எல்லாமே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நன்றி ராஜி. ஆமா இன்னொன்னு நிறைய பேரு வழிகாட்டுறாங்கப்பா. கண்ணகி கோயில்ல போகும்போது மகாலிங்க மலை வேற கண்ணகி கோயில் வேற. அந்த மணல் இது இல்லையா இது இங்க வந்து கல்லு இல்லையா கல்லுல நடக்கிறதுக்கு நான் வந்து முன்னாடி இது பண்ணிருந்தேன். வாயை திறந்துட்டு நான் போயிருக்கேன். ஒரு பொண்ணு பார்த்துட்டு சொன்னா ஆன்ட்டி நீங்க வாயை திறக்காம கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆன்ட்டி கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தேவையே படாதுன்னு சொல்லிட்டா. கண்ணகி கோயில்ல நான் என்ன பண்ணிருக்கேன் இடுப்புல வந்து கை வச்சிருக்கேன் போல. அவர் வாயெல்லாம் பேசல. ஒருத்தர் சாது மாதிரி தான் வந்தாரு. உடனே கை ஜாடதான் காமிச்சாரு. இப்படி கட்டாத இப்படி எடு இப்படி நட அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து நட அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுதான் நமக்கு வந்து யாரு என்னன்னே தெரியல. நமக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. ஆனா அவர் வாயெல்லாம் பேசல. கை ஜாடையிலே தான் இது பண்ணிட்டு போனாங்க. ஆனா அனுபவம் நம்ம அதெல்லாம் யோசித்து பார்த்தா நமக்கு நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இங்க திருமங்கலத்துல ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போவோம். ஒரு சின்ன ரூமுக்குள்ளதான் வந்து நாங்க எல்லாரும் அவர் உட்கார்ந்து பேசுவாரு. பயங்கரமா ஸ்மோக் பண்ணுவாரு. ஆனா புகையும் வராது ஸ்மெல்லும் வராது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் இத்தைக்கு அப்ப ரொம்ப சின்ன பிள்ளைதான். நமக்கு அந்த ஸ்மோக் ஒரு சின்ன ரூமுக்குள்ளன்னா நமக்கு எவ்வளவு வரும். ஆனா அந்த மாதிரி வரவே வராது. எனக்கு அதை எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்ப தெரியல அத. ஆனா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பத்தியா வாடையே வரல பத்தியா அப்படின்னா. அதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. நிறைய இருக்கு போல நமக்கு தெரியாத விஷயங்கள். என்னோட அனுபவங்கள் முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே தேங்க்யூ ராஜி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் 4 பேர் பகிர்ந்திருக்கோமா 4 பேர் பகிர்ந்ததுல இருந்து ஒண்ணு தெரியுது. தெய்வம் மனுஷ ரூபண்ணி சித்தர்கள்னா அவங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிறது இல்ல. நம்மளை போல நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்களாகவே தான் இறைவன் நமக்கு அவங்களுக்கு காட்சி கொடுத்து நமக்கு அந்த அருள் அனுபவங்களை கொடுக்கறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி பிரியா. இன்னொன்னு நமக்கு தேவையானது தேவையான நேரத்துல வந்து கரெக்டா கிடைச்சிருது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொன்னு வந்து நமக்கு இப்பதான் அது தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அது தேவையில்லை. அந்த மறைத்தல் தொழில் வந்து நமக்கு நடந்திருக்கு. சோ இப்ப வந்து நமக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அந்த தேவையானது தேவையான நேரத்துல ஒரு தேவையான ஆள் மூலமா நமக்கு கொடுக்கறது வந்து அது வந்து கிரேட். அது வந்து யாருன்னு சொல்ல முடியாது. நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களாலும் இருக்கலாம் இல்ல தூரத்துல இருக்கிறவங்களாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இங்க இருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க ஃபாரின்ல ஒருத்தவங்க கேக்குறாங்க. சோ உங்க மூலியமா அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கு. சோ தேவையானது தேவையான நேரத்துல நமக்கு கரெக்டான டயத்துக்கு வந்துருது. எல்லாமே அந்த இறைவனுடைய செயல் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நமக்குள்ளேயே உருவாகுது. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து நிறைய பக்குவம் வருது. இப்ப ஒண்ணு கிடைக்குது கிடைக்கல முந்தி கிடைக்கல அப்படின்னா அந்த கிடைக்கல நம்ம இதெல்லாம் தோணும் இல்லையா. இப்ப அந்த மாதிரி எல்லாம் தோண மாட்டேங்குது. நடக்கணும்னா நடக்கும். கரெக்ட். அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்து இருக்கு. இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் ஓகே இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம அப்படியே இது பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒரு மைண்ட வந்து ஒரு
ஏத்துக்க தண்ணி போற கூடியது. பாதையில போகணுன்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு ஏத்துக்க முடியுது எல்லாத்தையும். ஆனா அதை ஏத்துக்கிற பக்குவம் வந்துருச்சுன்னா உண்மையிலேயே அது வந்து அடுத்த லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்காம இல்ல நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நேரத்துலதான் நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தா இல்லாம கொஞ்சம் ரூடா போகுது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் வந்துருச்சுனாலே இட்ஸ் அ கிரேட். அதுதான் நமக்கு கிடைச்ச உண்மையிலேயே வெற்றி. அந்த இது வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. லைஃப் அதை போக்குல நம்ம ஏத்துக்கணும். நம்ம இந்த கடல் அலை இது ஆறு போற போக்குலயே நம்ம ஏத்துக்கிட்டே அதுக்கேத்த மாணிக்கு நம்ம வாழ்க்கைய கரெக்டா போயிட்டோம். கரெக்டா இருக்கு. நான் அதுக்கு எதிர்த்துதான் போவேன் அப்படின்னா நம்மளால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. இப்படிதான் இது அதை என்ன சொல்றது? கிடைக்காததும் இருக்கு, இந்த பிடிவாதமாவும் இருக்கிறது அதுவும் நம்ம இருக்கும். இப்ப ஒரு விஷயம் சரின்ற விஷயத்திலயும் ரொம்ப பிடிவாதமாவும் இருக்கும், அதுவும் இருக்கு. அப்படியே எல்லாத்துலயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுவும் நடக்க மாட்டேங்குது, இதுவும் இருக்கு. இந்த விஷயம் இது சரி, இது நடக்கும், இது இப்படித்தான் அப்படின்ற ஒரு தீர்மானமும் இருக்கு, அந்த பக்குவமும் இருக்கு. எல்லா விதமான இதுலயும் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. இப்படி இவ வந்து இப்படி மட்டும்தான் யோசிப்பான்ற மாதிரி இல்லாம எதையுமே வந்து நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியுது. நான் இல்ல என்னால முடியுன்றதும் நம்மளால வந்து கரெக்டா அதை வந்து செய்ய முடியுது. எல்லா விதமான பக்கமும் வந்திருக்கு. கர்மாவோட தியரிய நம்ம எல்லாரும் இப்ப நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது புறக்காரணிகள் இல்லாம நம்மளோட அகக்காரணிகள் தான் நம்மளோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம். நம்ம மனசை நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறத நம்மளோட இந்த திருமந்திர கிளாஸ்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி பிரியாஜி. நன்றி லிங்கேஸ்வரி. சொல்லுங்க சுதா. பிரியா, பர்சனலா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகாலிங்க மலை போற நேரம் இருந்துச்சு. அப்ப வந்து அம்மா, அண்ணா, அண்ணி, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போனோம். பிள்ளைங்க முன்னாடி போயிட்டாங்க, அண்ணா வந்து பின்னாடி அம்மாவை கூட்டிட்டு வந்தா, நானும் அண்ணா ஒய்ஃபும் மட்டும் போய்கிட்டு இருந்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ பெரிய ரொம்ப ஜாலி டூர் மாதிரி. அப்படியே அப்போ வந்து கேமரா உண்டு, ஸோ அதனால அப்படியே அந்த கேமராவை வந்து தொங்க விட்டுட்டே போயிட்டு இருந்தேன், கையில வச்சுட்டு இருப்பேன் சில நேரத்துக்கு. அந்த மாதிரி ஃபுல்லா போற நேரம் ஃபுல்லா போட்டோஸா எடுத்துட்டே போற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா ஒரு ஒரு எப்படி ஒரு கார்னர்ல வந்தோம்னா ஒரு சைடு ஃபுல்லா மவுண்டன் இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து ஒரு ஒரு அடி தான் இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கிட்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர நேரம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு 4 monkeys வந்து முன்னாடி நின்றுச்சு. அது வந்து என்னைய பாக்குது, கேமராவை பாக்குது, என் கண்ணை பாக்குது, கேமராவை பார்த்துட்டு இருக்கு. நானும் அதை பார்த்துட்டே இருக்கேன். எங்க அண்ணா ஒய்ஃப் வந்து சொன்னா, நீங்க அது கண்ணை பார்க்காதீங்க, கண்ணை பார்த்தீங்கன்னா அது உங்க மேல அது பாஞ்சிட்டு அது கேமராவை பிடிங்கிற போகுது அப்படின்னோடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எங்கிட்ட இருந்து யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது பிரியா. ஒருத்தவர் வந்து வந்தாரு. அப்ப அவர் வந்து காவி வேஷ்டி, காவி மேல துணியை மூடி இருந்தாரு, டர்பன் கட்டி இருந்தாரு காவியில. அப்படி ஒரு சிரிச்ச முகம், ஒரு வசீகரமான ஒரு ஃபேஸ். அவர் வந்து ஏதோ ஒரு சவுண்டு தான் கொடுத்தாரு. அடுத்த நிமிஷம் வந்து அந்த குரங்கு எல்லாமே விலகி போயிடுச்சு. தடபடன்னு ஓடி தாண்டி போயாச்சு. போன அவசரத்துலதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ அவர்கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்லலையே, நம்ம அவசரத்துல இப்படி வந்துட்டோமேன்னு திருப்பி கொஞ்சம் பயந்துட்டே யோசிச்சுட்டே திரும்பி கொஞ்சம் போய் பார்த்தா அப்படி யாருமே காணும். அது வந்து எனக்கு வந்து அது ஒரு ஃபீல் ஆகும், சிவபெருமான் தான் சித்தரா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஃபீல் ஆகும். அது என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே இடத்த வந்து நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்றதை வச்சு யோசிச்சு பார்த்திருக்கேன். நம்ம பெயிண்ட் பண்ணுவோமா அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு நான் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்த நேரம், அது எப்படின்னே தெரியாது. எக்ஸாக்ட்லி த சேம் பிளேஸ், அந்த லொகேஷனு ஒரு ஆர்டிஸ்ட் யாரோ வந்து இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயோ போட்டிருந்தாங்க. அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல நான் நின்று அந்த குரங்க பார்த்தேனோ அதே இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அந்த பிக்சர் கிடைச்சிச்சு. அது ஒண்ணு. அது மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி நம்ம எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம்
அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும்ல நமக்கு, அந்த இமேஜஸ்ல எதுலயாவது வாட்ஸ்அப்ல எதுலயாவது ஒண்ணு வர்ற மாதிரி இருக்கும். அது வெளியில கூட சொல்லியிருக்க மாட்டோம், மனசுக்குள்ளதான் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா வந்து அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் வந்து ஏதோ ஒரு இதுல வாட்ஸ்அப்லயோ இல்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற நேரம் முன்னாடி யாரோ பேசிட்டு இருப்பாங்க, அவங்க நமக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி. அது நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் இத. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு ஒரு இன்சிடென்ட் வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த அம்பாலை பத்தி நிறைய தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அம்பாளுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அம்பாள் வருது. அதுல சின்ன மஸ்தா அப்படி இப்படின்னு ஒரு அம்பாள். அது வந்து எப்படின்னா ஹெட் இல்லாம இருக்கிற அம்பாளுக்கு பேரு தான் சின்ன மஸ்தா அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் வந்து யோசிச்சிருக்கேன், இப்படிலாம் அம்பாள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அப்ப ரேஷ்மா ட்ரிப் ஒண்ணு போயிருந்தப்ப பூரி போயிருந்தேன், ட்ரிப் போயிருந்தேன். அப்போ ஒரு கோயில்ல வந்து பாக்குறேன், அது முக்கால்வாசி வந்து பூரியில வந்து எல்லா டெம்பிள்ஸும் வந்து லைக் ரூயின்ஸ் தான். முக்கால்வாசி முஸ்லிம்ஸ் வந்து இன்வைட் பண்ணி டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு சில இடத்துல மட்டும்தான் வழிபாடுன்னு இருக்கு, மிச்சம் எல்லா இடத்துலயும் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரூயின்ஸ் தான். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல முன்னாடி பாக்குறேன், அம்பாள் தலை இல்லாம உடம்பு எல்லாம் இருந்துச்சு. என் மைண்ட்ல வந்து எவ்வளவு மூலன்னு பாருங்க. அவ பார்த்துட்டு அது வந்து ரூயின்ஸ் நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி தமிழ் ஆட்களே தான் பேசிட்டே போறாங்க, இது வந்து அம்பாளுடைய ஒரு ஃபார்ம், அம்பாள் வந்து தலை இல்லாம இருக்கிறது சின்ன மஸ்தா அப்படின்னு சொல்லி என் காதுக்கு கேட்கிற மாதிரியே அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணி பாக்குறேன், ஆமல்ல இப்படி எல்லாம் நம்ம படிக்கிற நேரம் யோசிச்சோம்ல, இப்படி ஒரு அம்பாள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நேர்ல பார்த்தா கூட நமக்கு அது அறிவு வரல. அம்பாலே வந்து இந்த பாரு, இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி உணர்த்துற மாதிரி எனக்கு முன்னாடி தமிழ் ஆட்கள் 2 பேரும் அதை பேசிட்டு போனாங்க. அது ஒண்ணு ஃபீல் பண்ணேன், அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது மாதிரி ஆனா அது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு ஒரு டெசிஷன் என்னால எடுக்க முடியல, இதுவா இருக்கலாம், இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் விடிய காலையில வந்து நான் ஒரு நடு தூக்கத்துல இருக்கிற நேரம் அதுக்குரிய சொல்யூஷன் வந்து நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து யோசிச்சிருக்கேன், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு. நான் அதே அந்த கனவுல வந்ததே ஃபாலோ பண்ற நேரம் எனக்கு நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது அந்த அந்த நடு தூக்கத்துல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் போற நேரம் அதுல வந்து பிரச்சனை வரும். ஸோ வந்து எனக்கு நிறைய தடவை எனக்கு ஃபீல் ஆகிருக்கு, எது மைண்ட் சொல்லுதோ அதை நம்ம கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. அப்புறம் நான் நிறைய தடவை இந்த அவினாஷ் லிங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன். அவினாஷ் லிங்கப்பர் அந்த கோயில்ல தான் அந்த முதலை வச்சு அந்த ஸ்டோரி வர்றது, முதலை வாய்க்குள்ள இருந்து அந்த பையன் வெளியில வர்றது. அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன், இப்படிலாம் நெசமாவே நடக்குமா, இல்ல வந்து சும்மா ஒரு கடவுளை வழிபடுறதுக்காக நமக்கு ஒரு கதையா இதை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா அப்ப நீங்க இந்த லெசன்ஸ் எடுக்கிற நேரம் தான் ஃபீல் ஆகுது, அப்ப அந்த காலத்துல வந்து எவ்வளவு அவங்க சித்திகள் பெற்று அவங்க எவ்வளவு வல்லமையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபீல் ஆயிருக்கு. அது மாதிரி இன்னொரு ஸ்டோரியிலையும் நான் கேட்டிருக்கேன், நாரதர் போய் கலகம் முட்டுறதுக்காக வந்து கிருஷ்ணாவுடைய ஒய்ஃப்ட போய் ருக்மணிகிட்ட போய் சொல்லுவாரு, இப்பதான் பார்த்தேன் கிருஷ்ணா அங்க பாமாவோட பேசிட்டு இருக்காங்க, அப்படி அவர் ரொம்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலகம் முட்டுறதுக்காக இங்கிட்டு போவாரு, ருக்மணி வீட்டுக்கு போவாரு. ருக்மணி வீட்டுல பார்த்தோன்னா அங்கே கிருஷ்ணா வந்து ருக்மணியோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்ப்பாரு. அந்த நேரமும் கிருஷ்ணா வந்து எல்லார் வீட்லயும் இருப்பாரு. அப்ப வந்து இதெல்லாம் நடக்குமான்னு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. பட் நீங்க அந்த 6 டைமென்ஷனல் அந்த இதெல்லாம் நீங்க சொல்ற நேரம் ஐ குட் ரியலைஸ், ஓ சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு போல, ஒரே பர்சன் வந்து they can make their presence in various places, அந்த மாதிரி அது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாப்புல இருந்துச்சு. நல்லா எக்ஸலண்டா இருந்துச்சு பிரியா. அந்த டைமென்ஷன் இதுல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்ன அந்த டைம் இது வந்து அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மூவிஸ்ல நம்ம பாக்குற நேரம் வருமா ஃபுல்லா அந்த இதெல்லாம், அப்ப என்னடா இது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
அப்ப அதை எல்லாமே அந்த காலத்துல அவங்க யோசிச்சு எல்லாமே எழுதி வச்சிருக்காங்கன்னா சம்திங் அமேசிங். அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து நம்ம படிச்சாலே போதும், எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரியலி நீங்களும் அண்ணாவும் வெரி பிக் ஒரு கிஃப்ட் தான் பிரியா. ஸோ தேங்க்யூ பிரியா. இதுதான் நான் ஃபீல் பண்ணது. நன்றி சுதா, நன்றி. நல்லா இருந்தது உங்களுடைய அனுபவங்கள். வேற வேற யாரும் பேச விரும்புறீங்களா? சாந்தி மிஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க மிஸ். இல்ல பேசலாமா? டைம் ஆகுதா? கண்டினியூ. பேசுங்க, அதாவது பேசுங்க. என்னோட யோகா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் லீவுக்கு அத்தை பிள்ளைங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க யோகா செஞ்சு காமிப்பாங்க. இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி பண்ணணுமா, நல்லா சக்கராசனம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவ்வளவா அந்த யோகால டச் இல்லை. ஆனா 2004ல வந்துட்டு நான் அம்பாள் சென்டருக்கு வந்து வந்தேன். என்னன்னா எனக்கு முழங்கால் வலி வந்துருச்சு. அப்ப வந்து 35 தான், 34. அப்போ வந்து முழங்கால் வலி இருந்துச்சு. சரின்னு நம்பிக்கையா யோகா கிளாஸ்க்கு வந்தேன். கண்டினியூஸா செஞ்சதுல 3 monthsல அந்த வலி எங்க இருந்ததுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கடவுளை இன்னொரு கொடுத்த கிஃப்ட் வந்து என்னன்னா 2007ல இன்னொரு யோகா கிளாஸ். அதுல வந்து பிராணாயாமம் தியானம் அந்த ரெண்டுமே கிடைச்சது. பிராணாயாமம் தியானம் ரெண்டுமே கிடைச்சது. அது வந்து என்னோட ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டே கொண்டு வந்துச்சு. எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ரொம்ப இது இருக்கும், அப்பப்போ வரும். ஆனா இப்ப வந்து மேனேஜ் பண்ற லெவலுக்கு என்னால வந்து கொண்டுட்டு போக முடிஞ்சிச்சு. எல்லா லெவல்லையும் வந்துட்டு யோகா வந்து நான் 2004ல ஒரு 1 week இவன் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் 1 week தான் போனேன் கேம்புக்கு. 1 week போயிட்டு வந்து அதை வீட்டுல வந்து கண்டினியூஸா ஆனா ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்ப வந்து இடையில போய்க்கிடுவேன். அப்புறம் 2015க்கு அப்புறம் கண்டினியூஸா நான் வந்து வர ஆரம்பிச்சேன். ஏன்னா பிள்ளைங்க 2 பேரும் வெளியூருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் வந்து பிரியாவை மீட் பண்ணேன். பிரியா வந்து அப்பயே அங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறதுலாம் ரொம்ப வந்து என்னன்னா டஃபா தெரியும் எனக்கு. பொதுவா அங்க அம்பாள்ல வந்து யோகா கிளாஸ் சொல்லித்தரது வந்து எப்படின்னா ஒரு பொசிஷன்ல நின்று அப்படியே பண்றது. இவங்க வந்து அந்த பொசிஷன்ல வர்றதுக்கு என்னென்னலாம் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து எம்எஸ்சி படிக்கிறப்ப பிரியா வந்து ரொம்ப அழகா கிளாஸ் எடுப்பாங்க. நிறைய அங்க வந்து ஏன்னா ஸ்டாஃபே கிடையாது, எல்லாம் வந்து என்னன்னா பிடி ஸ்டாஃப் தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. பிரியா வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கிளியரா, அது என்னன்னா நமக்கு இந்த கோஷாஸ் 5 கோஷாஸ் அதெல்லாம் வந்து நல்லா சொல்லுவாங்க. எல்லாமே இது என்ன நமக்குள்ள 5 பாடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாஸ் வந்து நான் இன்னும் எங்க அண்ணாட்ட வந்து நம்ம இது பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ணா அதை விட இன்னும் கொஞ்சம் டீப்பா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே கடவுள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நமக்கு வந்து ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த வளர்ச்சி அப்படின்னா சித்தர்கள் பத்தி எனக்கு அறியறதுக்கு கொஞ்சம் எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து ஆனந்த விடன்ல வந்து ஒரு கதை வந்துச்சு. இந்த கதை பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. அது வந்து இந்திரா சௌந்தரராஜன் கதை. அட்டமாசித்தி கதை வந்து போகர் கதை. அத வந்து நானே ஆக்சுவலா புக்கு வாங்குவோம், நான் வந்து படிக்க ஆரம்பிக்கவே இல்லை. பட் என்ன பண்ணேன்னா எல்லாம் முடிஞ்சு அந்த கதை வந்து பாதிக்கு மேல கவர் ஆகி போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த புக்கை போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் பார்த்தேன் ஒவ்வொன்றும் அந்த போகரோட டிராயிங்ஸ் போட்டிருக்கதே வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ரொம்ப இதா இருந்துச்சு. சரி இதை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையில அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். அப்ப அண்ணா சொல்ற மாதிரி இந்த தமிழை பிரிச்சு ஒவ்வொன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரோட 9 சீடர்கள் வந்து எப்படி இப்ப இந்த சிலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துச்சு. அப்ப இவ்வளோ எப்படி அந்த ஒரு பாஷானம் அப்படிங்கிறது ஒரு விஷ இதுன்னு சொல்லி அத வந்து எப்படி வச்சு ஒரு நல்ல ஒரு முருகன் சிலை செஞ்சு அது வந்து எல்லாருக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி. என்னன்னா அந்த இடம் பழனிமலை வந்து ஆக்சுவலா செவ்வாய் கிரகத்தோட அந்த எனர்ஜியை ரொம்ப ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் அப்படி எல்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ அப்ப எவ்வளவு அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எப்படி அவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சித்தர் அப்படின்னா அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து
ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த கதையை வந்து நான் அதுக்கப்புறம் லேட்டரா எடுத்து வச்சு எனக்கு லீவ் கிடைக்கிறப்ப ஒவ்வொரு புக்கா எடுத்து வச்சு படிச்சேன். ஆண்டவடன் ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒவ்வொன்றா படிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சு முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு நாள் வந்து நான் வெளியே தான் சும்மா எங்கேயோ போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து தற்சயமா சுஜியை தான் மீட் பண்ணேன். அவங்க தான் அந்த மாதிரி போகர் சித்தாந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது, நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, அவர் கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதையும் அந்த கிளாஸ்லயும் அட்டன் பண்ணேன். அதுலயும் கிட்டத்தட்ட எல்லாமே இதே மாதிரிதான் நம்ம இதுதான். சோ அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், அதுல வந்து மந்திரங்கள் முதிரைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது கிடைச்சிச்சு. அது மாதிரி நாங்க எம்எஸ்சி படிக்கிறப்ப வந்து அங்க ஹெச்ஓடியா இருந்த சார் வந்து சங்கர சுப்பிரமணியன் நினைக்கிறேன், அவர் வந்து திருமந்திரம் பத்தி நிறைய சொல்லுவாரு. ஆக்சுவலா அந்த பாடத்துல வந்து திருமந்திரம் வரும். அப்பவே வந்துட்டு நாங்க அந்த எனக்கு ஒரு பாட்டு எல்லாம் ரொம்ப மனசுக்குள்ள என்ன இருக்கு, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை திறமட அங்கே உள்ளே ஏற்றி இருப்போருக்கு என்னது உறுப்பு சிவக்கும் ரோமம் கருப்பும் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையாவுனே. அது அங்கங்க அந்த இமேஜஸ் அந்த செய்யுள் வந்து எழுதி போட்டு அங்கங்க இருக்கும். அது போக அங்க வந்து ஒரு ஹால் இருக்கும், அதுல வந்து 18 சித்தர்களோட இது இருந்துச்சு, சிலை இருந்துச்சு. அந்த ஹாலுக்குள்ளதான் நமக்கு எங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்தினாங்க. அங்க போனாலே ஒரு சைலண்டா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியா அப்படி நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிடைச்சிச்சு. அதெல்லாம் நாங்க நல்லா எல்லாமே சேர்ந்து பிரியா அப்புறம் நாங்க ஒரு 6 பேர் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி லைஃப்ல ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு இது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது போக எனக்கு வந்து நான் வந்து கொரோனா டைம்லயும் அண்ணா வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ்ல தான் அப்பதான் பஞ்சபூதங்கள் பத்தி சொன்னாரு. பூதங்கள் அப்படின்னா அது விரிஞ்சுக்கிட்டே போறது, அந்த பஞ்சபூதங்களை வந்து ரொம்ப டீப்பா நல்லா ஒவ்வொன்னையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட சிம்பலு, அதோட கலரு, அதோட அதுக்கேத்த ஃபுட்டு, இப்படி ஒவ்வொன்றா எல்லாமே சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப கிளாஸ் எடுக்கப்பதான் சொல்லுவாங்க, நம்மலாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்ப சித்தர்கள்ங்கிறவங்க வந்து தனியா நம்ம எங்கேயும் போய் பார்க்க வேண்டியது இல்லை, நமக்கே வந்து ஒருத்தர் வந்து அதாவது சாதாரண மனுஷன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிளாஸ் அட்டன் பண்றப்ப வந்து ரொம்ப நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பா மூன் சன் மூன் இந்த கிளாஸ் எல்லாமே இப்ப வந்து அதை வந்து பிரியா வந்து ரொம்ப அழகா இப்ப வந்து கண்டினியூ பண்றாங்க. இன்னும் அதோட டீப்பா இப்ப 7 ஹார்சஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அந்த இதே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த 2 டீர்ஸ் எப்படி வளர்பிறை தேய்பிறை எவ்வளவு வந்து நம்ம வாழ்வியல் வந்து எப்படி அந்த இதோட வந்து ஒத்து போயிருக்கு. ஒரு விமனோட இந்த மென்சுரல் சைக்கிளே வந்து அந்த மூனோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாத பத்தின புரிதல் இதெல்லாம் வந்து அதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆழமா ஒவ்வொன்னையும் எவ்வளவு நல்ல டீப்பா போய் அவங்க வந்து அதுல வந்து எவ்வளவு எக்ஸலண்டா இருந்திருக்காங்க. இப்பயும் வந்து பிரமிப்பா இருக்கும் எப்படி வந்து ஒரு ஜோஷியம் அந்த காலத்தை கணிக்கிறது எல்லாமே எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. பிற்காலத்துக்கு போய் பாக்குறது, அந்த டைம் டிராவல் இதெல்லாமே அந்த கிளாஸ் நான் ஒன்னும் சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணல, பட் அந்த கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கேட்டேன். அந்த கிளாஸ் நடக்கிறப்ப வந்து வீட்டுல கெஸ்ட் இருந்தாங்க, அவங்க வந்து பேசிட்டு இருக்கப்ப இந்த என்னது 5 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய படம் வருது, எல்லாம் அதைத்தான் வந்து இப்ப என் மகன் எல்லாம் விரும்பி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 5 டைமென்ஷன்ஸ்னா எப்படி இருக்கும், நம்ம 3 கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோ அடுத்த நாள் கேட்கிறேன், 11 டைமென்ஷன்ஸ் வந்து சொன்னப்பதான் அப்படி ஒரு அமேசிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொன்னு நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம ட்ரெக்கிங் போறதை வந்து நான் சொல்லியே ஆகணும். அதாவது ட்ரெக்கிங் வந்து எப்படி இருக்குன்னா அந்த குரூப் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா ஏத்தி விடும் எல்லாரையுமே. வந்து நம்ம வந்து எப்ப சோர்வா அடைய நினைக்கிறோமோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லி அந்நேரம் வந்து நம்மள வந்து ரொம்ப கொண்டு போய் அப்படியே ஏத்தி கொண்டுட்டே போயிடுவாங்க. அதுவும் ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப, கடவுள் நம்மளை வந்து இந்த திருமந்திரம் கிளாஸ் வந்து திருமந்திரம் வந்து இன்னும் நல்லா புரிதல் வந்து நிறைய கொண்டுட்டு வருது. ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி சாந்தி மிஸ். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சித்தர் வழி காமிச்சு கூட்டிட்டு போயிருக்காருங்கிறத நீங்க ரொம்ப அழகா நம்பி எடுத்து சொன்னீங்க. நல்லா இருந்தது. தேங்க்யூ மிஸ். வேற யாரும்
எதுவும் கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறீங்களா? அக்கா நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ம் இப்ப நீங்க சொன்னீங்களே எட்டுன்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு எட்டி போறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம எல்லாருமே சொன்ன இதை வச்சு பார்க்கும்போது நம்ம லைட்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நம்ம முயற்சி பண்ணோமோ இல்லையா, சும்மானாலும் எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகாக்குனாலும் சரி, திருமந்திரனாலும் சரி, நம்ம ட்ரெக்கிங் போனதா இருக்கட்டும் சரி, நம்ம லைட்டா ஒரு ஸ்டெப் சும்மாதான் எடுத்து வச்சு பார்த்ததுக்கும் நம்ம அப்படி போனதுக்கேவும் அந்த இறைவன் நம்ம கையை பிடிச்சு நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது நான் இப்ப கேட்ட எல்லார் கருத்து மூலமாவே எனக்கு எனக்கு கொஞ்சம் உணர்து. சோ ஓகே, நம்ம ஒரு ஸ்டெப் சும்மா எடுத்து வச்சதுக்கு ஒரு குருவாவும் உங்களையும் காமிக்கிறதும் சரி, அந்த யோகால ஒரு பாதை போனதும் சரி, கிரியான்ற ஒரு பாதை போறதும் சரி, திருமந்திரம் சரி, ட்ரெக்கிங் சரி, எல்லாமே நம்ம அந்த ஒரு ஸ்டெப், அந்த ஒரு எட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சோன்றது தெரிஞ்சு அந்த இறைவன் நம்மளை கையை பிடிச்சு அந்த வழியை நமக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. அவரை போய் அடைஞ்சிட்டோம் இல்ல, ஆனா அவர் நம்மளை இனிமேல் இழுத்து கூட்டு போயிடுவாரு. ஏதோ ஒரு விதத்துல அது சித்தர் வழிகாட்டுவாரா, குரு வழிகாட்டுவாங்களா, அல்லது நம்மளா ஒரு சித்தா மாறி நம்ம போறோமான்னு தெரியல. ஆனா அவர் நம்மளை கூட்டு போயிட போறாரு. அதுக்கான வழிபாதை அவரு காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு அப்படின்றது புரியுது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களையும் பாக்குறது காரண காரியம் இன்றி நடக்காதுங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம ஒவ்வொருத்தவங்கள சந்திக்கிற போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அவங்க மூலியமா. நம்ம இறைவன் டைரக்டா நமக்கு அருள் புரியலனும் இவங்க மூலியமா உங்களுக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு போகுது. அது கண்டிப்பா அமேசிங் தான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கும். சோ இது எல்லாருக்கும் நிறைய இடத்துல நடந்திருக்கும். நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இப்ப அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கு, இப்படிதான் இருக்கும். நமக்கு டைரக்டா கடவுள் நமக்கு டைரக்டா இதை செய்யி அதை செய்யி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஒருத்தவங்க மூலியமா தான் நமக்கு அதை கனெக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு புரிதல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. ஆஹ் அது கண்டிப்பா அந்த சத்சங்கம் மூலியமா தான் எனக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த சத்சங்கம் இன்னும் நிறைய நாள் தொடரட்டும். திருமந்திரம் மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய காப்பியங்கள் மூலியமா நிறைய கருத்துக்களை நீங்க சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம் பிரியா. ரொம்ப நன்றி. நன்றிக்கா. பிரியா, இன்னொரு ஃபீல் ஆக்சுவலி ஆஃப்டர் உமா சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அதாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மள நிறைய ஸ்டெப் கடவுள் கூப்பிட்டுக்கிறாருன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தேடி போறோமோ அது நம்மளை தேடி வேகமா வரும். அது கரெக்ட். ஆனா இன்னொரு பாயிண்ட் பிரியா இந்த இதுல திருமந்திரம் இதுல சொன்னப்பே ஐ குட் ஃபீல் தேட் ஆல்சோ. என்னன்னா கடவுளை நம்ம கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வழிகாட்டுவாரானா இல்ல, கடவுளை கும்பிடாதவங்களுக்கும் அவர் வழிகாட்டுறாரு அப்படிங்கறது அவங்க ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை ஒரு சுச்சுவேஷனாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது. அப்ப நான் என் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போறதுக்காக ராஜலட்சுமி கேட்டை தாண்டி போறேன். கேட் க்ளோஸ்டா இருந்துச்சு. முன்னாடி 2-3 வெஹிக்கிள்ஸ் நின்னுச்சு. அந்த இடத்துல நான் நிக்கிற நேரம் அப்படி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல்லா அப்படி பின்னாடி ரொம்ப தூரத்துக்கு ஃபுல் ஜாம் பேக்ட் ஆயிருச்சு. அப்ப நான் கேட்ல நிக்கிற நேரம் நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல நானும் நடுவுல சிக்கிக்கிட்டேன், இப்ப எங்கிட்டு போறதுன்னே எனக்கு தெரியலையே லைஃப்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு மொமெண்ட் அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணேன் நானு. அதுக்கு ஆன்சர் எப்படி கடவுள் சொன்னாருன்னா, அடுத்த நிமிஷம் கேட்டு திறந்துச்சு. எங்கிட்ட போச்சு கூட்டனே தெரியாது, என்னை சுத்தி இருந்த அவ்வளவு கூட்டமும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டே தான் போச்சு. அப்ப அந்த மொமெண்ட்ல நான் போற நேரம் திருப்பி நான் ரியலைஸ் பண்றேன், சரி அப்ப வழி எப்படியாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும், கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த இடத்துல நான் நின்று கடவுளை கும்பிடல, ஒண்ணுமே செய்யல. என் லைஃப் இப்படி காம்ப்ளிகேட்டடா நிக்குதே அப்படிங்கிற மாதிரிதான் ஃபீல் பண்ணேனே தவிர. சோ அந்த நேரம் எனக்கு இப்ப இந்த கிளாஸ்ல திருமந்திரம் கிளாஸ்ல சொல்ற நேரம் எனக்கு ஃபீல் ஆச்சு,
அப்ப நம்ம கும்பிடாத நேரம் கூட கடவுள் நமக்கு வந்து அருள் புரிஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. அதை நான் தான் ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு அது விளங்குச்சு அந்த கிளாஸ்ல. சோ அதுதான், நம்ம தேடி போனாலும் சரிதான், நம்ம தேடி போகாட்டினாலும் சரி, நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு அவரு. கரெக்டா பிரியா? ரொம்ப கரெக்ட் சுதா. எங்க வீட்ல நானும் எங்க அண்ணனும் வளர்ந்த விதமே கடவுள் இல்லைங்கிற ஒரு மறுப்பு கொள்கையோட தான் நாங்க வளர்ந்தோம். எங்க அம்மா அப்பா தாத்தா எல்லாம் யார் வீட்லயுமே எங்களுக்கு எனக்கெல்லாம் ஹனுமர் யாரு விநாயகர் யாரு அந்த வித்தியாசம் கூட தெரியாது. கோயிலுக்கே போனது கிடையாது. அப்படியே தான் வளர்ந்தோம். ரெண்டு பேருமே அப்படியே தான் இருந்தோம். இப்போ வர என்னோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குறாங்கன்னா, நீயா இப்படி பேசுற அப்படின்னு தான் கேட்பாங்க. உனக்கும் சாமிக்கும் சம்மந்தமே இருக்காதே, நீ எப்படி இப்படியெல்லாம் மாறின அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே அது தெரியல. எப்படி அப்படி லைஃப்ல நம்ம மாறினோம், ஏன் எங்க அண்ணனும் மாறினா நானும், ஆனா இன்னும் எங்க அம்மா அப்பாலாம் அப்படியே தான் இருக்காங்க. நாங்க ரெண்டு பேர் மட்டும் அதே அம்மா அப்பா கூட தான் இருக்கோம். அவங்க கையால தான் சாப்பிட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனா நாங்க அவங்க ரெண்டு பேரை விட்டு நாங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கோம். எங்களோட கருத்து எதுவுமே எங்க அம்மாவால இப்பயும் ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்றதையும் நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஆனா எங்க பாதை தனியா இருக்கு. அது ஏன் நான் நிறைய நாள் யோசித்திருக்கேன். ஏன் நம்மள கடவுள் இப்படி ஒரு இடத்துல வாழ வச்சுட்டு அப்புறம் ஏன் இப்படி அவர் பக்கம் நம்மளை கூப்பிட்டாரு? அது இன்னுமே அது புரியல. ஆஹ் ஆனா இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க அம்மா எந்த அளவுக்கு எங்களை வந்து கண்மூடித்தனமா அந்த க- சும்மா விளக்கு பொருத்துறது, இந்த கிழமை இப்படி இருக்கிற எதுவுமே எங்க அம்மா நம்பவே இல்லை. அப்படிலாம் இருக்க கூடாது, எதுனாலுமே அதை புரிஞ்சுதான் செய்யணும், அதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை மட்டும்தான் பயர் அவிக்கணும், அதை மற்ற நாள் அவிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து நாங்க கேட்டோம்னா என்ன கிழமைனாலும் அதை வச்சு கொடுப்பாங்க. அப்ப நான் போய் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு எங்க வீட்ல இந்த குழம்பு இந்த பயிர் வச்சோன்னு சொன்னா அவங்கெல்லாம் வியாழக்கிழமை தான் இது வைப்பாங்க, என்ன உங்க அம்மா இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னுபாங்க. இப்ப எங்க அம்மாட்ட வந்து அவங்க கிட்ட ஏன் மற்ற நாள் வச்சா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து விளக்கம் தெரியாது. ஆனா எங்க அம்மா வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அது ஏன் வியாழக்கிழமை மட்டும் வைக்கணும்னா, ஒரு காலத்துல வந்து இறந்த வீட்ல 16 நாள் வரைக்கும் சொந்த பந்தம் எல்லாருமே கட்டாயம் இருந்துட்டு தான் போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சாயந்தரம் எல்லாம் அந்த வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். அப்போ அந்த 16 நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு வகையான சுண்டல் வந்து அதுதான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ். அப்ப ஒரு வீட்ல போய் நிறைய இந்த பயர் வகைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னாலே அது அப்ப அந்த சின்ன ஊரா தானே இருக்கும். அப்ப அந்த வீட்ல வந்து ஒரு இலவு விழுந்திருக்கு, அதனால பயர் வாங்குறாங்க. அப்படியே அந்த பயர் வாங்குறதுனாலே அது வந்து ஒரு அபசகுணம் மாதிரியே ஆயிருக்கு. அந்த கொலாயடி சண்டை நடக்கும்போதெல்லாம் உன் வீட்ல பயிர் அவிக்க அப்படின்னு சொல்லி சாபம் விடுவாங்களாம். அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ வந்து பயிர் அவிக்கிறதுனாலே அது வந்து ஒரு கெட்ட விஷயம் மாதிரி ஆகுறப்ப, சரி நம்ம வந்து வியாழக்கிழமை அந்த குரு பகவானுக்கு மட்டும் நம்ம பயிர் அவிப்போம், மற்ற நாள் அவிக்கல அப்படின்னா, இப்ப உங்க வீட்ல பயிர் அவிச்சிருக்கு அப்படின்னா அப்போ உங்க வீட்ல யாரும் இறந்துட்டாங்களான்னு கேட்டுருவாங்களாம் மற்ற நாள் அவிச்சா. வியாழக்கிழமை அவிச்சா யாருமே கேட்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு காலத்துல ஃபார்மாலிட்டிஸ் வந்துச்சு அப்படிங்கிறத எங்க அம்மா வந்து எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா ஒரு விளக்கம் கொடுத்து கொடுத்தே எங்களை வளர்த்தனாலயா என்னன்னு தெரில. இப்போ வர நானும் சரி எங்க அண்ணனும் சரி எது புரிஞ்சாலுமே ரொம்ப ஆழமா அதை புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி பாயிண்ட்ஸ் படி அதை வந்து ஞாபகம் வச்சிருப்பான். எங்க அண்ணனும் அப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பான். அவன் எனக்கு சொல்றதையும் நானுமே அந்த பாயிண்ட்ஸ் படி ஞாபகம் வச்சேன். ஏன்னா இது எல்லாமே எங்க எங்க அம்மாவோட ஜீனா தான் நான் ஃபீல் பண்றேன். எதுனாலும் அந்த அளவுக்கு டீப்பா தான் எங்க அம்மா இது பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய கொள்கை வந்து கடவுள்னு ஒண்ணு கிடையாது, கண்மூடித்தனமா அந்த மதம் இதுன்னு நம்ம இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு இதுல எங்களை வளர்த்தாங்க. நாங்க ரெண்டு பேருமே ஆனா வேற மாதிரி மாறணும். அதான் சுதா சொன்ன மாதிரி நாங்க கடவுளை நம்பவே இல்லையே, அப்புறம் ஏன் கடவுள் எங்கள்கிட்ட வந்து இவ்வளவு தூரம் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சரி, வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கா?
லாஸ்ட் அதெல்லாம் நம்ம பொதிகை மலையில அந்த விஷயம் ஒரு இதுதானக்கா. அந்த நம்ம எல்லாருமே இறங்கி வந்துட்டோம். நமக்கு முன்னாடி இறங்கி வந்த தாத்தா வந்து கீழே வரல. நான் அப்ப நமக்கு கூட வந்த நம்மளுக்கு ஏற்பாடு பண்ண கைட் நான் போய் பார்த்து இனிமேல் தான் கூட்டு வரணும், நைட் ஆயிரும் சொல்லி சொன்னாரு. பட் அங்கேயும் அவர் ஏதோ ஒரு மூலமா நம்ம லிங்கம் சார் கரெக்டா அங்க இருந்து அவரை கூட்டு கீழே வந்தார். நம்ம வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கீழே வந்துட்டாங்க. சோ அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து யார் எதிர்பார்க்கல. மூலமாவோ அவர் வந்து ஆசிரியரை பார்க்க வந்திருக்கோம். அவர் தான் அந்த சித்து விளையாட் பண்ணி அங்க லிங்கம் சாரை நிக்க வச்சாரான்றதும் நமக்கு தெரியல. அவர் கால் அவ்வளவு தூரம் ஆயும் அவர் எவ்வளவுதான் பேசி பேசி கூட்டு வந்தாலும் அவர் கால் அவ்வளவு ஒத்துழைச்சு அங்க இருந்து நம்ம மேல உச்சியிலே நின்றுட்டாருன்னாங்க. அந்த கிராஸ் இதா இருக்குல்ல, லெமன் கிராஸ் பக்கத்துல அங்க இருந்து அவர் அவ்வளவு தூரம் இறங்கி நம்ம கீழே கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா அவருக்குள்ள இருந்து நடத்தி கூட்டு வந்தது யாரு, அவரை பக்கத்துல இருந்து கூட்டு வந்தது யாருன்னு சொல்லி கேட்டா அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அங்க வந்து ஏதோ ஒரு உண்மையா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏதோ ஒரு பவர் தான் அவங்க அந்த லிங்கம் சாரே அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவருக்கும் அந்த உடம்பு இதான போதும் அவர் அங்க இருந்து இறங்கி வந்தாரும் அவருக்குள்ள ஏதோ ஒரு பவர் உள்ள இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க 2 பேராலையும் அந்த யாரும் கீழே வந்து ரீச் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்றதும் இப்ப ஒவ்வொன்னா கேட்கும் போது எனக்கு அது டக்குன்னு நினைவு வந்துச்சு. அந்த நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு அறிவுறுத்தும். இப்போ நான் வந்து 2 விஷயத்த நான் வந்து ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு இருக்கேன். திருமந்திரம் வந்து எனக்கு அது என்ன ஏதுன்னு தெரியாத அப்பவே திருமந்திரத்துல சொன்ன 2 விஷயம்தான் எனக்கு தெரியும். ஒண்ணு, அண்டம்தான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டம்தான் அண்டத்தில் உள்ளது. அது இன்னொன்னு அன்பே சிவம். இந்த 2 தான் திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்ச காலத்திலேயே நான் அதை ரொம்ப விரும்பினேன். அப்படி பார்க்கும்போது இந்த பிண்டத்தை பத்தின புரிதலை எனக்கு முழுசா இப்ப வரைக்கும் கூடயே இருந்து உணர்த்துறது வந்து எங்க அண்ணன். பிண்டத்தை எனக்கு உள்ள தெளிவா உணர்த்திக்கிட்டு இருக்கிறது எங்க அண்ணன். அவனை நான் குருவா பாக்குறேன். அது மாதிரி இந்த அண்டம் வந்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு உணர்த்துறது வந்து இப்ப நான் ஜோதிடம் படிச்சிட்டு இருக்கேன். அந்த சார் வந்து அந்த இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குங்கிறத அவர் வந்து எனக்கு உணர்த்துறாரு, புரிய வைக்கிறாரு. 2 பேருமே ஒரே விஷயம்தான் சொல்லுவாங்க. எங்க அண்ணனும் என்ன சொல்லுவானா, நீ யோகா கிளாஸ் எடுக்கிறத வந்து உனக்கு சமைக்கிற வேலை, வீடு கூட்டுற வேலை அதோட சேர்த்து 6 மணிக்கு போய் யோகா எடுக்கிறத ஒரு வேலையா வச்சேன்னா நீ அப்படியே தான் இருப்ப. நீ வீடு கூட்டும் போதும் சமைக்கும் போதும் நீ அந்த யோகாவையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த சமையல்ல கூட உனக்கு யோகா உனக்கு தெரியும். நீ சமைக்கும் போது கூட இன்னைக்கு நம்ம கபத்துக்கான உணவு சமைக்கிறோமா, நிறம் அது என்ன சொல்லுது, சுவை என்ன சொல்லுது, நீ அப்படியே யோகாவோடே இரு, உனக்கு அது வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்க போறோம் இன்னைக்கு வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன். நாளைக்கு நம்ம ஸ்பைனுக்கு எடுப்போம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன். இப்போ வந்து நான் அப்படி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அது தானாவே எனக்குள்ள வருது. இப்பதான் நான் நல்லா எடுக்கிறேன்னே எனக்கும் தோணுது. முன்னாடி நான் எடுத்ததுக்கும் இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. இப்ப நான் வந்து அதை ரொம்பவே நான் நேசிச்சு செய்யறேன், அது தெரியுது. இதே கருத்தை தான் அஸ்ட்ராலஜி சாரும் சொல்வார். இப்ப ஜோதிடத்துல என்னன்னா எல்லா ஜாதகமும் நமக்கு வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான் வரணும். அது வந்து ஒரு ஃபார்முலா தான். 2ஆம் கட்டத்துல இருந்து அது எங்க பாக்குது என்ன செய்யுது ஒரே ஃபார்முலா தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய த்ரோட் சக்கராவும் நம்மளுடைய ஆஜ்னா சக்கராவும் தான் ஜோதிடத்தை வந்து சொல்ல வைக்குது. இப்போ எல்லாரும் ஒன்று போல கிளாஸ் அட்டன் பண்ணாலும் யாருக்கு த்ரோட் சக்கரா நல்லா இருக்கோ அவங்க அதை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் அது வந்து பலிக்கும். அதே மாதிரி யாருக்கு ஆஜ்னா சக்கரா நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்க்கறதுல இருந்தே அது வந்து நடக்கும். அவங்க பார்க்கறது கரெக்டா பார்க்கறாங்க ஆஜ்னா சக்கரா. மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த மற்ற சக்கராஸ்ல இருந்தே பார்க்கறவங்களால அந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியல. அவங்க எடுக்கிறது வந்து சரியா எடுத்து சொல்றாங்க. அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குருவும் அதே தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமானா என்னால டக்குன்னு சொல்ல முடியாது.
அப்ப நான் திடீர்னு நிமிர்ந்து பார்ப்பேன். அந்த பக்கமா ஏதாவது ஒரு பெண் குழந்தை கிராஸ் ஆச்சுன்னா டக்குன்னு நான் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த பிரபஞ்சம் தான் எனக்கு காட்டுது, ஜாதகம் புக்கு வந்து எனக்கு காட்டல. இதை வந்து நான் நேசிக்கிறேன், இந்த தொழிலை நான் நேசிக்கிறேன், இந்த தொழில் கூட இந்த கலையை நான் நேசிக்கிறேன். அப்ப நான் அதை நேசிச்சு அதுக்கு எனக்கு விடை வேணும்னு நான் நிமிர்ந்தேன்னா எனக்கு பிரபஞ்சம் வந்து உணர்த்துது. நான் ஆரம்பத்துல அது சரியா தப்பான்னு தெரில, ஆனா பிரபஞ்சம் சொல்லுதுன்னு சொல்லி உங்களுக்கு பெண் குழந்தைன்னு சொல்வேன், அது கரெக்டா அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதை மட்டுமே நமக்கு வந்து பிரபஞ்சம் உணர்த்துது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடே தான் இருக்கேன்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் சொல்வார். ஒரு கிராமத்துல போய் அவங்க வீட்டு பிரச்சனைக்காக அங்க உட்கார்ந்து பார்க்கும்போது 2 சேவல் வந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அவங்க அப்பதான் உள்ள போயிருக்காங்க, இன்னும் அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடியே இவர் கேட்டாரு, 2 அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வீட்டுல சண்டை இருக்கான்னு. அப்ப அந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லுவார். அது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம வந்து எதுவானாலும் இருக்கட்டும், இப்ப நம்ம செய்யற பிசினஸ், நம்ம இப்ப வந்து ஒரு டெய்லரா இருக்கோம் அப்படின்னா அதை நேசிச்சு அதுல இருந்தோம்னாலே அதுல நமக்கு என்ன முன்னேற்றம். எல்லாருமே வந்து இறைநிலை அடையணும், அதுதான் நோக்கி போகணும்னு கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை இன்பமா வாழ்றதுக்கும் நம்ம நேசிச்சு இருக்கலாம் தானே. அப்ப எனக்கு இந்த டெய்லரிங்ல நான் அடுத்த நிலைக்கு வரணும், உயரணும் அப்படின்னாலும் அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை நமக்கு கொடுக்கும். அதை நம்ம உண்மையா நேசிக்கணும். நம்ம அப்படி இல்லாம இருக்கும்போது தான் நமக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கறது நம்ம கண்ணுக்கு தெரில, அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரில. இப்ப நம்ம எல்லாருடைய நோக்கமும் நம்ம வந்து இறைவனை அடையணும், அப்ப இந்த உலக பற்றுல இருந்து என்னை விடு வைக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கனால நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நமக்கு அதை செஞ்சு கொடுக்கும். நம்ம நம்பிக்கையோட இருந்தாலே போதும், நடக்கும். அது அந்த அந்த சாருக்கு வந்து 28 வயசு தான். அந்த 28 வயசுல அவருக்கு வந்து அவ்வளவு ஞானம் இருக்கும். அவர் அவர் எல்லாம் அந்த ஜாதகமாவே பார்க்கறாரு, பார்க்குற எல்லாமே அவருக்கு சொல்லுது. அந்த ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வரும்போதே மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு வந்தாங்கன்னா அவர் அந்த அந்த நிறத்தை வச்சே அவர் சொல்லிடுறாரு. பிரபஞ்சம் வந்து அவங்களோட பிரச்சனைய அந்த நிறம் மூலமா சொல்லுது. அப்ப மஞ்சள் நிறம்னா அவங்களுக்கு குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ குழந்தையை கேட்டுதான் வந்திருக்காங்க, உங்களுக்கு குழந்தை பிரச்சனையான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க, நான் நேசிக்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு உதவுது. அத வந்து அவரு ரொம்ப நம்பிக்கையா சொல்லுவாங்க. சரி. இப்ப கிளாஸ் முடிச்ச பிறகு இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. சரி, கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.